அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது இல்லத்தரசிகள் இனிமையாக இருக்க வணங்க வேண்டிய கோவில்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இல்லத்தரசிகள் குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சிக்காக, மன அமைதிக்காக, மாங்கல்ய பலத்திற்காக மற்றும் நிம்மதியான சூழல் நிலவ முக்கிய தெய்வங்களாக அந்த தெய்வங்களின் கோவில்களை வணங்க வேண்டும். முதலாவதாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது. குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி இடையே அன்பு மற்றும் மன அமைதிக்கு வழிபட உகந்த முதன்மையான தலமாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. அடுத்ததாக அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டியில் உள்ளது. இல்லத்தில் உள்ள தடைகள் நீங்கி இல்லத்தரசிகளின் பொறுப்புகள் சிறக்க, தொடங்கும் தொழில்கள் அனைத்தும் வெற்றியடைய இனிதே நீங்கள் இந்த கற்பக விநாயகர் கோவிலை வழிபடலாம். அடுத்ததாக அருள்மிகு சௌந்தரிய நாயகி சமேத வைத்தீஸ்வரர் ஆலயமாகும். இது வைத்தீஸ்வரன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இல்லத்தரசிகளுடைய அவர்கள் ஏற்படும் உடல் மற்றும் மனசோர்வு, ஆரோக்கியம் குறைபாடுகள் நீங்க புத்துணர்வு இல்லத்தை வழிபடலாம். அருள்மிகு இந்த சௌந்தரிய நாயகி கோவிலை வழிபடலாம். அடுத்ததாக அருள்மிகு மங்களநாயகி சமேத மங்களநாதர் கோவில் இடையாற்று மங்களம். மங்களகரமான வாழ்க்கைக்கும், கணவரின் நீண்ட ஆயுளுக்கும், குடும்பத்தில் சந்தோஷத்திற்கும் அது அப்படியே நிலைக்க வழிபட வேண்டிய முக்கியமான கோவில் இந்த அருள்மிகு மங்களநாத சமேத மங்களநாதர் கோவிலாகும். அடுத்ததாக அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். இது மேல்மலையனூரில் அமைந்துள்ளது. குடும்பத்தில் ஏற்படும் தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் மற்றும் பயம் விலகி குடும்பத்தினரின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு இந்த அம்மனை வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக இந்த ஆலயங்களை வழிபடுபவர்களின் குடும்பத்தில் எண்ணற்ற நன்மைகள் பெறும். தமிழ்நாடு பெரும்பாலும் கோவில்களின் பூமி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பல்லாயிரக்கணக்கான புனித கோவில்கள் உள்ளன. அவை பல நூற்றாண்டு கால பக்தி, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை மேன்மையை உள்ளடக்கியுள்ளது. இந்த கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை தென்னிந்தியாவின் ஆன்மீக வரலாற்றை எடுத்துரைக்கும் உயிருள்ள நினைவு சின்னங்கள். வானுயர்ந்த கோபுரங்கள் மற்றும் நுணுக்கமான செதுக்கப்பட்ட தூண்கள் முதல் கோலாகலமான திருவிழாக்கள் மற்றும் புனித சடங்குகள் வரை தமிழ்நாட்டின் கோவில்கள் மதம், கலை, தத்துவம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றின் செழுமையான செலவையை பொறுத்து பிரதிபலிக்கின்றன. இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் வரும் பக்தர்கள் தமிழ்நாட்டில் சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆற்றலை அனுபவிப்பதற்காக வருகை தருகின்றனர். நீங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களை தேடும் ஒரு பக்தராக இருந்தாலும், திராவிட கட்டடக்கலையாக கவரப்பட்டு ஒரு பயணியாக இருந்தாலும், அல்லது பண்டைய மரபுகள் ஆர்வம் கொண்ட ஒரு கலாச்சார ஆர்வலராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் கோவில் சுற்றுப்பயணம் ஒரு ஆழ்ந்த பயணத்தை வழங்குகிறது. மாநிலம் முழுவதும் பரவியுள்ள அருமையான ஆயிரக்கணக்கான கோவில்கள், 5 ஆன்மீக மையங்கள், அவற்றின் சமய முக்கியத்துவம், வரலாறு, ஆழம் மற்றும் கட்டிடக்கலை பிரமாண்டம் ஆகியவற்றில் தனித்து நிற்கின்றன. முக்கியமாக இதனை குடும்ப தலைவிகளின் ஒரு மகிழ்ச்சியாகவும் மற்றும் பயத்திற்காகவும், மன ஒற்றுமைக்காகவும் மற்றும் கணவனுடைய போக்கு சரியில்லாமல் குடும்ப தலைவி வருத்தப்படுவதனாலும் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள். முதலாவதாக மதுரையில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ள இடம். அடுத்ததாக ராமேஸ்வரம் தாம் புனித யாத்திரை தலங்கள் ஒன்றாகும். அடுத்ததாக சிதம்பரம் சிவபெருமான பிரபஞ்ச நடனத்தை காக்கும் தில்லை நடராஜர் கோவிலாகும். அடுத்ததாக பிரதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய செயல்பட்டு கொண்டும் கோயில் வளாகம் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ளது. இந்த தலங்கள் ஒன்றிணைந்த தென்னிந்திய பக்தியின் இதயமாக தமிழ்நாட்டின் வழியே ஒரு மறக்க முடியாத ஆன்மீக பயணத்தையும் கொடுக்கின்றன. இல்லத்தரசிகளுக்கு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மிக ஒரு வரப்பிரசாதமாகும். மதுரை இந்தியாவில் தொடர்ச்சியாக மக்கள் வசித்து வரும் மிக பழமையான நகரங்கள் உண்டாகும். மேலும் இது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கலாச்சாரத்தின் மிக முக்கிய மையமாக திகழ்கிறது. இந்த நகரின் மையத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் கம்பீரமாக நிற்கிறது. இது இல்லத்தரசிகளின் வேண்டுதல்களை உடனடியாக நீக்க அந்த கஷ்டங்களை நீக்க பாடுபடுகிறார் அம்மன் மீனாட்சி அம்மன்.
கோவில் மீனாட்சி தேவிக்கும் சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இக்கோவில் ஒரு சமய மையம் மட்டுமல்ல, மதுரை கலாச்சார ஆன்மீகமாகவும் இல்லத்தரசிகளின் கனவு உலகமாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த கோவிலானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியம் 12 வானுயர்ந்த கோபுரங்களாகும் சில கட்டிடங்கள் சிற்பங்கள் அனைத்தும் அழகாக உள்ளது. 1000 தூண் மண்டபம் சமசீர் மற்றும் கல் கைவினை ஒரு அற்புதமாக திகழ்கிறது. முக்கியமாக இந்த கோவிலானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்ததாக ராமேஸ்வரம் தெய்வீக ஜோதிர்லிங்க தலமாகும். மன்னார் வளைகுடாவில் உள்ள பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் இந்த கோவிலில் எண்ணற்ற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சென்று ஒற்றுமையாக அந்த ராமேஸ்வரம் கடலில் குளித்து அவர்களுடைய பாவங்களை போக்கி இனிமையான வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறார்கள். இந்த நகரம் சிவபெருமானுக்கு கட்டப்பட்டது. இந்து புராணில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ராமநாத சுவாமி கோவிலுக்கு புகழ் பெற்றது. ராமாயணத்தின்படி ராவணனை கொண்ட பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்காக ராமேஸ்வரத்தில் சிவபெருமானை வழிபட்டார். இலங்கைக்கு செல்வதற்கு முன் ராமர் இங்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த கதையின் காரணமாக ராமேஸ்வரம் மதத்திற்கு 4 புனிதமான தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இது மிக முக்கிய பங்கு வகிக்கும் கோவிலாகும். முக்கியமாக அக்னி தீர்த்தம் கடலில் நீராடுங்கள், கோவில் கிணறுகளிலிருந்து புனித நீரை எடுத்துக்கொள்ளுங்கள், கோவிலுக்குள் சிவ வழிபாடு செய்யுங்கள். இதனை குடும்பத்துடன் செய்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். அடுத்ததாக குடும்ப ஒற்றுமைக்காக சிதம்பரம் நடராஜர் கோவிலாகும். சிவனின் பிரபஞ்ச நடனமே ஆகும். சிதம்பரம் தமிழ்நாட்டின் மிக ஆன்மீக சிற்பமிக்க கோவில் நகரங்களில் ஒன்றாகும். இங்கு சிவபெருமான் தனது அண்ட நடன வடிவத்தில் காட்சியளிக்கும் புகழ்பெற்ற கோவிலாகும். முக்கியமாக 4 திசைகளையும் நோக்கி 4 பிரம்மாண்ட கோபுரங்கள், கருவறைக்கு மேலே உள்ள தங்க கூரை, பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளாக பயன்படுத்தும் அழகான அரங்குகள் அனைத்தும் இங்கு இருக்கின்றன. பூமி காஞ்சிபுரம், நீர் திருவானைக்காவல், தீ திருவண்ணாமலை, காற்று காளகஸ்தி, விண்வெளி சிதம்பரம். இதனால் சிதம்பரம் சிவபக்தர்களுக்கு மிக முக்கியம் வாய்ந்த பாத யாத்திரை தலமாகும். குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.